வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு 26 days of A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது எஃப்கான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் போடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது சூடாயிட்டு இருக்கும் போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக அந்த சூடான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு கட்டி கட்டியாக விழாமல் இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம இந்த பாலோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் சேர்த்த உடனே பால் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் சேர்த்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா தான் அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டியில் எடுக்கும் போதே அந்த திக்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கணும். பால் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆறும் போது மேலே ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு கவர் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2-3 hours வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து நம்ம பழம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், பொமோகிரானட், பனானா அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பைனாப்பிள் அதே மாதிரி தண்ணி பழங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் பாலோட ரியாக்டே ஆகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி காமன் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. இது போக நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் பெரிஸ் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே உள்ளே டக்கு டக்குன்னு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கெஸ்ட்டு வந்தால் ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ஒரு பக்காவான டிஷ்ஷாக இருக்கும். எல்லாரையும் அசத்துற மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ரூட் கஸ்டர்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.